ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SS Queen சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாரோடைய ஸ்கூல்லையுமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. எல்லா பசங்களையுமே நம்ம ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுருப்போம். என்னுடைய பாப்பாவுமே ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனால் டெய்லியுமே நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கட்டுறதுக்கு ரொம்பவே ட்ரபிள் ஆகும். அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம சேனலில் இனிமேல் டெய்லியுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். பீஸ் புலாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 4 டீஸ்பூன் ஊற்றி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக பட்டை, கிளாம்பர், ஏலக்காய் எல்லாம் 2 பீஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க, புதினா, மல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டுமே போதும், அதிகம் நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதோடைய ஃப்ளேவரே இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நான் இதில் சேர்த்துக்கிறேன் 1 கப்பு. நீங்கள் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கு இல்லையா, அது கிடச்சிச்சினாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க. அது ஊற வைக்க தேவையில்லை. இன்றைக்கி எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் இது சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், பட்டாணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு, அதுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றி, நம்ம தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது சைடில் தம் ஆகட்டும். பக்கத்துலேயே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெயும், கடுகு, உளுத்தம்பருப்பு, இடித்த பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இன்றைக்கி நான் பொடியாக சாப் பண்ண வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் வேணாம் அப்படின்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லாவே எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே நம்ம இதுக்கு மஞ்சத்தூளும் இதிலே போட்டுடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, தேவைக்கேற்ற நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா குக் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன், அதையுமே இதில் சேர்த்து ஒரு மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம திறந்து கிண்டினோம்னாலே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடும். அந்த உருளைக்கிழங்கு தண்ணி தெளித்தோம்னா குழன்னு ஆகிடும். அதனால் தண்ணி தெளிக்காமல் நம்ம அப்படியே ஆயிலே ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், சூப்பராக பீஸ்ஃபுல்லாகவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு டெய்லியுமே ஒன்று வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.